இப்போ எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தல் திமுக வெற்றி பெறதுக்காக நிக்குது. அது ஒரு உண்மை. அண்ணா திமுக வெற்றி பெறதுக்காக நிக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால ஏற்கனவே எடப்பாடி பிஜேபியோட முருகிட்டு இருந்தவரை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப கூட்டணியில இருக்கிறாப்ல, அவங்க கூட்டணியில வந்த உடனே இப்ப பாருங்க தினகரனும் ஓபிஎஸும் பிச்சுட்டு ஓடிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இவங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக தான் பாஜக அவ்வளவு முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. அவன் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய வியூக வகுப்பாளர் சாணக்கியர், அலெக்சாண்டர், என்னென்னமோ கர்மாந்திரம் பேர்ல அழைக்கப்படுறாருல அமித்ஷா, அவர் இதெல்லாம் ஒன்னா சேர்த்துருவாரு, ஒன்னா சேர்த்து பலமா இந்த கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. உண்மையிலேயே பாஜக இவங்களை ஒன்றுபடுத்துறதுக்கு தான் வேலை செய்யுதா அப்படின்னு சொன்னா, சரி அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா ஏன் இபிஎஸ் உள்ள கொண்டு வந்த உடனே ஓபிஎஸும் தினகரனும் பிச்சுட்டு ஓடுறாங்க? கொண்டு வந்தவங்களை வெளியில போக முடியாத அளவுக்கு அந்த சாணக்கியர் அவர்களை தடுத்து நிறுத்த முடிச்சிருக்குதா? முடியல. முடியாத அளவுக்கு அவங்க வெளியில போனா ஓடிட்டு போட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அமித்ஷா பலவீனமானவரா? அதுவும் இல்ல. அப்ப ஓடுறவங்களை ஓட விடுறாங்க, வெளியில இருக்கிறவங்களை உள்ளேயும் கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்குங்கிறதா. இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொன்னா,